தேடுகிறவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் எல்லாரையும் விட, எல்லாம் சொல்லுங்க, எல்லா பிரஜாதியை விட, எல்லா கிறிஸ்தவனையும் விட நான் அதிகமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஏனென்றால் நாங்கள் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். You are seeking the extension of the kingdom of God. நான் ஐஸ்வர்யவானாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எனக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இந்த பூமியில இருந்தாக வேண்டும். 16 வயதில் நான் ரட்சிக்கப்படுகிறேன். 20 வயதிலே ஊழியத்துக்கு என்னோடு அநேகர் 16 வயதில் ஒப்பு கொடுக்கிறார்கள். 20 வயதிலே எங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வருகிறது. அப்பெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி விஷயம். அப்பொழுது நான் ஸ்ட்ராங்கா வந்து காலிங்ல நிக்கிறேன். என் கூட இருக்கிறேன் அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே வெளியில டிசால்வ் ஆகுறான். அவ போகும்போது சொன்ன வார்த்தை, இப்படியே நம்ம சைக்கிளை சுத்திக்கிட்டு இருக்க முடியாது ஜஸ்டின். வாழ்க்கையில ஊழியம் செய்யற கூட பணம் தேவையா இருக்கிறது. ஆகவே we will support you. வந்து அப்படி இப்படின்னு வேற 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 கதை சொன்னாலும் இந்த பேசிக் வந்து வேற மாதிரி போகுது. போன உடனே நான் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன் ஆண்டவரே, அந்த வார்த்தை நான் மறக்க முடியாது. உங்களால காசு கொடுக்க முடியாதா? இவ்வளவு பேர் போறாங்களே ஆண்டவரே, உங்களால காசு கொடுக்க முடியாதா? இந்த காசுக்கு தானே இவ்வளவு பிரச்சனை, உங்களால கொடுக்க முடியாதா? தேவன் பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக இந்த என்னுடைய நண்பர்களை பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஜீல். இன்னைக்கு நான் தான் சொல்ல வரேன். நான் why should you be prospered? எதற்காக நீ ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும்? ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்பர் 1, it is a zeal. இது ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? தன்னுடைய நல்வாழ்வுக்காய் தேவனை தேடுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நான். அப்பதானே சார் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் இல்லைன்னா அப்ப நான் அவர் பின்னாடி போனக்கு என்ன சார் அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அப்ப உங்களால இதெல்லாம் தர முடியாதா? உங்களால கொடுக்க முடியாதா? இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இல்லாட்டினாலும் வந்துடுறேன். எனக்கு கேள்வி மட்டும் தான் வருது. அவங்க போகும்போது இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியல, அதனாலதான் அவங்க போறாங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். 20 வருடங்களுக்கு பின்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். நான் என்னை தேடவில்லை, எனக்கு தேடவில்லை, ராஜ்யத்தை தேடினேன். ஆனால் எனக்கு தேடினவர்களை விட நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். You must have zeal that you must be prospered because you seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுகிறீர்கள், உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் எல்லாரையும் விட, எல்லாம் சொல்லுங்க, எல்லா பிரஜாதியை விட, எல்லா கிறிஸ்தவனையும் விட நான் அதிகமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஏனென்றால் நாங்கள் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். You are seeking the extension of the kingdom of God. ஊழியத்துக்கு வருவது என்பது ஏதோ நான் எவ்வளவு அர்ப்பணிப்புல இருக்கேன் அடுத்த விஷயம். என்னை அழைத்தவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க நான் நல்லவன் காட்டுறது விஷயம் கிடையாது. நான் நல்லவன், நான் தியாகியா காட்டினேன், எங்க அண்ணன் என் மேல பாசப்படுவாரு. என் தம்பி பாடுற கடைசி வரையும் தியாகியாவே இருந்துட்டான். ஆனா இவனை கூப்பிட்டாள் அந்த ஆளை தான் நேரில் சந்திக்கணும் நினைப்பாரு இல்லையா? ஆனா இன்னைக்கு அண்ணன் நான் எவ்வளவு பெரிய தியாகின்னு பேசுறேன், பரவாயில்லடா உன்னை கூப்பிட்ட கடவுள் உன்னை இதே சர்ச் வாசல் பல தடவை பேசுறேன். எங்க அப்பாட்ட பரவாயில்ல செட்டில் ஆயிட்டானேப்பா, மிஸ் ஆயிடுவான்னு நினைச்சோம். ஆனா எங்க அப்பா அண்ணன் பேசிக்கிறேன், மிஸ் ஆயிடுவான்னு நினைச்சோம். கடவுள் ஆசிரியப்பேன், இந்த அளவு ஆசிரியப்பேன்னு தெரியாது. ஆனா இன்னும் தொடங்கவே இல்லைன்ற படம் எழுத்தே போடல, அதுக்குள்ளே எப்படின்னா அப்படி. பட் ஐ ஹேட் a zeal. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு zeal இருக்கணும். என்ன தெரியுமா? ஊழியம்ன்றது செகண்டரி தான், லைஃப் தான் ஃபர்ஸ்ட்னு பேசுறான் பாருங்க. அப்ப முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டணும் சார். If he is a millionaire, you must be a billionaire. ஆமா ஆமா. வேலைக்காகவும் பணத்துக்காகவும் சம்பாத்தியத்துக்காகவும் ஒரே ஊருக்குள்ள இருந்தா கூட ஏரியா பக்கமே வராம வேலை வேலை நோடுறாங்க பாருங்க.
அவன் எல்லாம் பார்க்கும்போது நீ ஆஃப்டால் மணிக்கு தள்ளுற ஓடிக்கிட்டு இருக்கிற. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க வந்தா கதைக்காகாது, இங்க வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போறனால நமக்கு ரூபா கிடைக்காது, நம்ம தலைவரைத்தான் கனம் பண்ணணும். நம்ம தலைவர் என்ன சொல்லுவேன், எங்களுக்கு வேலை கொடுத்தவன் எங்க இது அப்படின்னு. கடைசியில பாருங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீல் இருக்கணும். இந்த தேவனுடைய கூட்டத்தையும் தேவனுடைய வாட்ஸ் தட் வந்து ஊழியத்தையும் இங்க நடக்கிற கூட்டங்களையும் வார்த்தைகளையும் போதனைகளையும் பிரசங்கங்களையும் அசட்டை செய்து பணத்துக்கு முன்பாய் ஓடுகிறவர்களுக்கு முன்பாக அவர்களை விட அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு சாட்சி. இல்லாட்டி நீங்க சாட்சி இல்ல. அதை இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.